கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா, குமாரின், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அடங்கியிருக்கிறது. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த ஆராதனைக்கு ஆயத்தமாக நாம் அனைவரும் தலைவணங்கி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தந்திருக்கிற ஒரு புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். சிறப்பாக இந்த திருத்துவ திருநாளில் உம்முடைய அன்பின் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளவும், பிதா, குமாரின், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் எங்களுடைய வாழ்விலே செயல்படுகிறீர் என்பதை நாங்கள் கண்டு உணரவும் இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். ஆண்டவருடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் நிறைவு வரையிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய ஆண்டவரை துதிக்கும் வண்ணமாக கிறிஸ்தவ பாமாலையில் எல்லாம் சிருஷ்டித்த என்கிற பாடலை சேர்ந்து பாடுவோம். எல்லாம் சிருஷ்டித்த Rachipina
வாழ்வினாலும் செல்வத்தாலும் தேற்றி வாரார். அதில் மூன்று ருசியை தாரார். எல்லா சிருஷ்டிகளாலேயும் பிதா குமாரன் ஆவிக்கும் ஆனந்த காலமாக. அல்லேலூயா மகத்துவம் பலம் புகழ்ச்சி தோத்திரம் உண்டாயிருப்பதாக. ஆமென், ஆமென். நீரனந்தம் ஆதியந்தம் பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவராக இருந்திருக்கின்றார். கடந்த நாட்களில் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்திருக்கின்றார். நம்முடைய குடும்பத்தில் நன்மையான ஈவு வரங்களை தந்திருக்கின்றார். பிள்ளைகளுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தையும் போதுமான கிருபைகளையும் தந்திருக்கின்றார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய நாமம் விலையேற பெற்றது. ஆண்டவருடைய வல்லமை மனிதர் கைகளினால் அடக்க முடியாத வல்லமை. அந்த வல்லமைக்காக ஆண்டவரை துதிப்போம். திருத்துவ திருநாளிலே ஆண்டவர் நம்மை சிருஷ்டிக்க விரும்புகின்றார். இந்த திருத்துவ திருநாளிலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றார். இந்த திருத்துவ திருநாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்விலே செயல்பட விரும்புகின்றார். அவருடைய ஆச்சரியமான அற்புதமான வல்லமைகளை நினைத்து ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கின்றார். அதே சமயத்தில் நம்முடைய குற்றங்களையும் நம்முடைய மீறுதல்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் ஆண்டவருடைய விலையேற பெற்ற கரம் நம்மை நேசித்து நம்மை வழிநடத்தி வருகிறது. ஆனாலும் நாம் அவரை விட்டு பின்வாங்கி வந்திருக்கிறோம். ஆனாலும் பல நேரங்களில் ஆண்டவருடைய அன்பை மறந்திருக்கின்றோம். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவிகொடாமல் நம்முடைய வாழ்வை நடத்தி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிற நேரம் இது. திரியேக கடவுள் நம்மை சிருஷ்டித்து நம்மை உருவாக்கி நம்மை பண்படுத்தி நம்மை பாதுகாத்து நம்மை நேர்வழியாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆனால் நாமோ ஆண்டவரை விட்டு விலகி தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை நமக்கென தெரிந்து கொண்டோம். ஆனால் நாமோ நம்முடைய எண்ணம் போல அலைந்து நம்முடைய வாழ்வை சீரழித்து விட்டோம். ஆனாலும் உருவாக்குகிற ஆண்டவர் நம்மை இன்று உருவாக்க விரும்புகின்றார். அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை நம்முடைய வாழ்விலை திரும்ப தர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் இணைந்திருக்கிற நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய குற்றங்களையும் நம்முடைய பாவங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து நம்மை புதிய மனுஷனாக புதிய மனுஷியாக மாற்றுவதற்கு ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய இயலாமைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லலாம். நம்முடைய குறைவுகளை ஆண்டவரிடத்திலே சொல்லலாம். நம்முடைய மீறுதல்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்யலாம். மன்னிக்கிற தயவு பொறுத்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையில் எங்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீ நல்லவராக இருந்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்விலே அதிசயங்களை செய்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்விலே எல்லா விதமான ஈவு வரங்களை தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். அதே நேரத்தில் நாங்கள் உமக்கு பிரியமாய் நடவாமல் எங்களுடைய எண்ணம் போல நாங்கள் நடந்து
எங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து இந்த உலகத்திலே வாழ்ந்து வருகிறோம். எங்களுடைய விருப்பங்களினாலே நாங்கள் ஆட்கொள்ளப்பட்டு பரிசுத்தத்திற்கு விரோதமாய் பல நேரங்களில் நாங்கள் வாழ்ந்து வந்திருக்கின்றோம். எங்களை மன்னியும். எங்களுடைய குற்றங்களையும் எங்களுடைய மீறுதல்களையும் நீர் மன்னியும். எங்களுடைய தீமையான யோசனைகளையும் தீமையான நினைவுகளையும் மன்னியும். உமக்கு விரோதமாக நாங்கள் செய்த எல்லாவற்றையும் நீர் மன்னித்து எங்களுக்கு ஒரு புதிய கிருபையையும் புதிய வாழ்க்கையையும் தந்து எங்களை வழிநடத்தும். எங்களை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவும். நாங்கள் இனி பாவத்திற்கு அடிமைகள் அல்ல என்பதை உணர்ந்து பரிசுத்தமான வாழ்வுக்கு பங்காளிகள் என்பதை நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு சாட்சியாய் வாழ கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நம்முடைய பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் அனைவரும் இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை இப்போது நாம் வாசிக்க கேட்போம். இந்த நாளிலும் படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. மல்கியா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. இதோ, நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படி நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்து கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கும் அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்பதே. படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி படித்து முடிந்தாயிற்று. திரியேக கடவுளுக்கே மாட்சிமை உண்டாவதாக. மீண்டுமாக நாம் அனைவரும் இணைந்து வஸ்திராலாதிபரா என்கிற பாடலை சேர்ந்து பாடுவோம். சங்க கிறிஸ்தேரங்கம் ஸ்தோத்ரம் சங்கீதனம் பொற்பாதமே, ஸ்தோத்ரம் சங்கீதனம் பொற்பாதமே. ஐயா வா வா ஓசன்னாவே, வா வா ஓசன்னாவே.
நற்காலமே ஐயா வா வா ஓ ரட்சகா வா வா ஓ ரட்சகா நின் பாதம் தாராய் மண் பாவம் தீராய் நின் பாதம் தாராய் மண் பாவம் தீராய் அன்பே என் முன்னே செல்லும் தந்தையே அன்பே என் முன்பே செல்லும் தந்தையே ஐயா வா வா ஓலோலமே வா வா ஓலோலமே வஸ்தனாதிபராய் எங்கள் மெய்தேவனே ஐயா வா வா ஓ மனுவேலே வா வா ஓ மனுவேலே. அன்பர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி நம்முடைய நிலையத்திற்கு வந்திருக்கின்ற அருள் திரு நிஸ்பெட் ஜிஎம் ஷாலோம் ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இவர்கள் தென்னிந்திய திருச்சபை கன்னியாகுமரி மறைமாவட்டத்தில் ஆண்டவருடைய திருப்பணியை நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நம் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளும்படி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரியவர்களே, ஃபீபா நற்செய்தி இயக்கங்களின் வழியாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சிந்தனைக்கு ஆதாரமாக மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். நாம் நாகரீகம் அடைந்து கொண்டிருக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளிலும் வித்தியாசமான மாற்றங்களை நம்முடைய வாழ்விலே நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். மாடர்னைஸ்டு வேர்ல்டை நோக்கின ஒரு பயணத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்விலும் மாற்றங்கள் சில நேரங்களில் நன்மையாக இருக்கிறது, சில நேரங்களில் அது தீமையாக இருக்கிறது. எப்பொழுதுமே பாசிட்டிவ் சேஞ்சஸ் அண்ட் நெகட்டிவ் சேஞ்சஸை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். பாசிட்டிவ் சேஞ்சஸ் என்று எடுக்கின்ற போது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ். தொடர்ந்து டெக்னாலஜி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஏஐ காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலகட்டத்தில் இருக்கிறோம். தொடர்ந்து புதிய ஃபேஷன்ஸ் நமக்கு வந்துட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அநேக நேரங்களிலே ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் ஆக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பாசிட்டிவ் சேஞ்சஸோடு கூட இணைந்து நெகட்டிவ் சேஞ்சஸும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாட்களிலே லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இன்று நம்முடைய வாழ்க்கை முறையினாலே ஒவ்வொரு நாளும் புதிய வியாதிகளும் நோய்களும் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கரப்ஷன் நம்முடைய வாழ்விலே இருந்து கொண்டிருக்கிறது. இன்னுமாக கிளைமேட் சேஞ்ச் அதிகமாக இருக்கிறதை புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைய நாட்களிலே நம்முடைய பொல்யூஷன்ஸின் வழியாக அநேக கிளைமேட் சேஞ்சை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்று நம்முடைய தவறான உணவு முறை மாற்றங்கள், நம்முடைய சமுதாய மாற்றங்கள் அநேக பாதிப்புகளை நம்முடைய வாழ்விலே கொடுத்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாமும் கூட ஒவ்வொரு நிமிடத்திற்கும் நிமிடம் மாறிக்கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பேச்சுக்கள் கூட மாற்றம் பெற்று கொண்டிருக்கிறது. நாம் ஒரு மனிதனிடத்திலே ஒரு காரியத்தை பேசுவோம். ஒரு 5 நிமிடம் தாண்டுகின்ற போது அதே காரியத்தை இன்னொரு மனிதனிடத்திலே வித்தியாசமாக பேசுவது உண்டு. ஒரு மனிதனை குறித்து இன்னொரு மனிதனிடத்திலே வித்தியாசமாக சொல்வது உண்டு. இப்படிப்பட்ட மாற்றங்களோடு நம்முடைய வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாம் சில மாறாமல் இருக்க வேண்டும் என்று சில காரியங்களை நாம் எதிர்பார்ப்பதுண்டு. சமீபத்திலே அமெரிக்கா தேசத்திலே ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆடை தயாரிக்கின்ற நிறுவனம் 100 நாட்கள் வரையும் எந்த பாதிப்பும், அதாவது நாம் தோய்க்கவோ அயன் பண்ணவோ வேண்டாம், அதை நாம் 100 நாட்கள் தொடர்ந்து அணிந்தாலும் அதிலிருந்து எந்த ஒரு துர்நாற்றமும் வராத ஒரு விலை உயர்ந்த ஒரு ஆடையை இந்த அமெரிக்கா தேசத்திலே அந்த புகழ்பெற்ற நிறுவனம் அறிமுகப்படுத்தினது. அநேக மக்கள் அந்த ஆடையை வாங்குவதற்கு முந்திக் கொண்டு இருந்தார்கள்.
மிக ஹை குவாலிட்டி ஹை கிளாஸ் ஃபர் நூலாக அந்த ஆடை தயாரிக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் இப்படி மாற்றங்களோடு பயணிக்கிற நாம் சில மாறாத காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு இயல்கை உண்டு. ஆனால் மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மாறாதவர், நான் மாறாதவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்விலும் நாம் கடவுளிடத்திலே மாற்றத்தை எதிர்பார்ப்பது இல்லை. கடவுள் இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும், கடவுள் கனி உள்ளவராக இருக்க வேண்டும் என்று நாம் எப்பொழுதுமே எதிர்பார்ப்பது உண்டு. அன்புக்குரியவர்களே, மாறாத ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். மாறும் உலகில் வார்த்தையில் மாறாதவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். வார்த்தையில் மாறாதவர் நம்முடைய ஆண்டவர். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை நாம் திருப்புகின்ற போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியை அங்கு கொடுக்கிறார். அதாவது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்விலே சுமார் 100 வயது ஆகின்ற போது இதை அவன் பெற்றுக்கொள்ள அவனுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு கேள்வி நின்று கொண்டிருக்கிறது. இது எப்படி சாத்தியம்? என்னுடைய வாழ்க்கையிலே இது எப்படி நடைபெறும் என்கிற குழப்பத்தோடு அங்கு ஆபிரகாம் நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருந்தார். காலங்கள் மாறிக்கொண்டிருந்தது. ஆனால் கடவுள் மாறாதவராக இருந்து தகுந்த நேரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று திருமறை சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய வாழ்விலே நாம் எல்லாவற்றிற்கும் காத்திருப்போம். ஆனால் கடவுளுடைய ஆசிக்கு காத்திருப்பதில்லை. கடவுளுடையத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற பதிலுக்கு நாம் காத்திருப்பதில்லை. கடவுளிடத்தில் கேட்டால் உடனடியாக ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காலமும் நேரத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். கடவுளுக்கு தெரியும் நமக்கு எப்பொழுது எதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்விலே நாம் ஒரு ப்ரீ பிளான்டு பிளானை வைத்து அதை ஆண்டவரிடத்திலே கொடுத்து, ஆண்டவரே இதை எனக்கு செய்யும் என்று நாம் கேட்கிறோம். ஆனால் கர்த்தர் அவர் நமக்காக மிகப்பெரிய திட்டத்தை வகுத்திருக்கிறார். அதை மிக நேர்த்தியாக நமக்கு எக்ஸிக்யூட் செய்கிறவர்களாக ஆண்டவர் இருக்கிறதை புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி மாறாது இருக்கிற ஆண்டவர் நம்மையும் மாறாமல் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதி மல்கியா 3வது அதிகாரத்தை தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற போது அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நம்மையும் மாறாதவர்களாக பரிசுத்தம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் படைக்கின்ற போது எப்படி பரிசுத்தமாக இருந்தோமோ அதே போல நாமும் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாமும் அநேக நேரங்களில் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் யோசிக்கிறோம். ஆனால் சூழ்நிலைகள் மாறுகின்ற போது நாம் அப்படி இருப்பது இல்லை. ஒரு முறை ஒரு அரசர் ஒரு அழகான ஒரு குட்டி கிராமத்தை ஆண்டு கொண்டிருந்தார். அந்த கிராமத்திலே தண்ணீர் பஞ்சம் வந்தது. மக்கள் அனைவரும் அந்த அரசரிடத்திலே சென்று, ஐயா, எங்களுக்கு தண்ணீர் இல்லை, எங்களுக்கு தண்ணீர் வேண்டும், அதற்கு ஒரு வழி செய்யுங்கள் என்று அவரிடத்திலே கேட்டார்கள். அப்பொழுது இந்த அரசர் அப்படியே யோசித்து விட்டு அவரிடத்திலே சொன்னார். ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளை சொல்லி அந்த தினத்தில் சொன்னார், நம்முடைய ஊர் நடுவிலே இருக்கின்ற கிணற்றில் தண்ணி இருக்கிறதா என்று கேட்டார். அப்பொழுது மக்கள் இல்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், குறிப்பிட்ட ஒரு நாளை சொல்லி அந்த கிணற்றில் முழுமையுமாக எல்லா இல்லத்தில் உள்ளவர்களும் வந்து அதிலே பாலை ஊற்ற வேண்டும் என்று அவர் ஒரு கட்டளையை கொடுத்தார். எல்லாருக்கும் பெரிய ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு கிணற்றிலே வந்து பாலை ஊற்ற வேண்டும் என்று அரசர் சொல்லுகிறாரே என்று எல்லாரும் குழம்புகிறார்கள். ஆனால் அரசர் சொல்லுகிறார், இரவு நேரத்திலே, அதாவது நள்ளிரவு 8 மணியிலிருந்து இரவு 8 மணியிலிருந்து காலை 5 மணிக்குள்ளாக எல்லா இல்லத்திலிருந்தும் நீங்கள் கொண்டு வந்து பாலை இந்த கிணற்றுக்குள்ளாக ஊற்ற வேண்டும் என்று அப்படி சொல்லுகிறார். உடனே செய்தி
அந்த தேசம் முழுமையும் சொல்லப்படுகிறது. தேசம் முழுமையும் சொல்லப்பட்ட உடனே அந்த குறிப்பிட்ட நாள் வருகிறது. அப்பொழுது அந்த இரவு நேரத்திலே முதலிலே அரசர் அதை ஆரம்பித்து வைக்கிறார். அப்படியே ஒவ்வொருவருமாக இரவுல அந்த இருட்டிலே அந்த பாலை ஊற்றி கொண்டிருந்தார்கள். காலை வந்தது. காலையிலே எல்லாரும் பெரிய எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார்கள். அரசரும் அப்படியே வருகிறார். அந்த கிணற்றை பார்த்தபோது அந்த கிணறு முழுமையுமாக தண்ணீரால் நிரம்பி இருந்தது. அன்புக்குரியவர்களே, இது என்ன ஒரு ஆச்சரியம் என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் நடந்தது என்ன? இரவிலே எல்லாரும் பாலை ஊற்றுவதற்கு பதிலாக தண்ணீரை ஊற்றினார்கள். எல்லாரும் யார் பார்க்க போகிறார்கள்? எப்படியும் எல்லாரும் பால் ஊற்றுவார்கள். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா அதில் என்ன ஆக போகிறது என்று நினைத்து எல்லாரும் அப்படியே நினைத்து பாலிற்கு பதிலாக தண்ணீரை ஊற்றினார்கள். கிணறு முழுமையாக தண்ணீரால் நிரம்பினது. வேடிக்கையாக தோன்றலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அப்படித்தான் இருக்கிறோம். சூழ்நிலைகள் மாறுகின்ற போது நாம் தவறு செய்கிறோம். யார் என்னை பார்க்கிறார்கள் என்று துணிகரமாக நாம் தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு பிரியமானவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் மாறாத ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். நாமும் கடவுள் படைத்ததைப் போல பரிசுத்தவான்களாக மாறாமல் இருந்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே கடவுள் அற்புதங்களை செய்வார். அவர் நமக்கு சொல்லி இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றி சந்தோஷத்தோடு நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். கவலைப்படாத வேண்டாம். கஷ்டங்கள், போராட்டங்கள், நெருக்கடிகள் மனித வாழ்வில் வருவது உண்டு. நாம் அப்படி எந்த ஒரு மனிதனும் கஷ்டமில்லாமல் இந்த உலகத்திலே வாழ முடியாது. எல்லாருக்கும் கஷ்டங்கள், போராட்டங்கள் உண்டு. ஆனால் எல்லாவற்றிலும் கடவுள் நம்மை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வழி நடத்துவார். கடவுள் சொன்ன வாக்குறுதிகளை நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றுவார். அந்த விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். கர்த்தர் பரிபூரணத்தினாலும் நிறைவுகளோடும் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். விசுவாசத்தோடு வருகிற நாட்களை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். எல்லா வருத்தங்களையும் கண்ணீர்களையும் மாற்றி மாறாத ஆண்டவர் மாறுகின்ற உலகில் நம்மை ஆசீர்வதித்து சேமத்தோடு வழி நடத்துவாராக. கர்த்தர் வார்த்தைகளூடாக உங்களை ஆசீர்வதித்து நிறைவோடும் உயர்வோடும் வழி நடத்துவாராக. ஆமீன். இந்த நாளிலும் நம்மோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்ட அருள் திரு நிஸ்பெட் ஜிஎம் ஷாலோம் ஐயா அவர்களை நேயர்கள் அனைவரின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம். தொடர்ந்து ஐயாவுடைய திருப்பணி சிறக்க நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக சேர்ந்து அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்தில் முடிவு பரியந்த நிலைத்திருக்க ஆண்டவர் தாமே நம் அனைவருக்கும் கிருபை தந்து வழி நடத்துவாராக. ஆமேன். மீண்டுமாக நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்தவ பாமாலையில் சபையின் அஸ்திபாரம் நல்மீட்பர் கிறிஸ்துவே என்கிற பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சபையின்
இந்த வாரத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை இப்போது நாம் கேட்போம். 1 சங்கீதம் 3 வசனத்தில் அடங்கியிருக்கிறது. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அன்பானவர்களே, இந்த புதிய வாரத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிற நாம் நம்முடைய கைகளின் பிரயாசங்களையும் நம்முடைய முயற்சிகளையும் ஆண்டவருடைய திருக்கரத்தில் அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவர் நம்முடைய கைகளின் பிரயாசங்களையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய முயற்சிகளையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். இந்த நாளில் நாம் கேட்ட ஆண்டவருடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் திரியேக கடவுளாய் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். திரியேக கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை உருவாக்க விரும்புகின்றார். திரியேக கடவுள் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தபோது அவைகளை ஒழுங்குபடுத்தி அழகு பார்த்து நன்மையினால் நிரப்பி பல்வேறு நலன்களை கொடுத்த அதே ஆண்டவர் இன்றைக்கு இடிந்து கிடக்கிற நம்முடைய எண்ணங்களையும் உடைந்து கிடக்கிற நம்முடைய எதிர்காலத்தையும் கட்ட விரும்புகின்றார். ஆண்டவரே, இந்த சிறப்பான திருத்துவ திருநாளில் என் வாழ்க்கையை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய வேலையை நீர் உருவாக்கி கட்டமைத்து புதிய ஆசீர்வாதத்திற்கு உள்ளாக நடத்தி செல்லும் என்று கேட்போம். நம்முடைய குறைவுகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். அவர் உருவாக்குகிற தேவன். இன்றைக்கும் அவர் தம்முடைய வல்லமையான கரத்தினாலே நம்மை உருவாக்கி நம்மை அழகு பார்த்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். குறிப்பாக அகில உலக திருச்சபைகளுக்காக நாம் ஜெபிப்போம். திருச்சபை ஆண்டவரின் பிரசன்னத்தை, உடனிருப்பை ஒவ்வொரு நாளும் திருமக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தத்தக்கதாய், திருச்சபை சாட்சிய வாழ்வில் நிலைநிற்கத்தக்கதாய், ஆண்டவருடைய திருப்பணிவிடை செய்கிறவர்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாம் ஜெபிப்போம். நம் மத்தியில் இருக்கிற ஏழைகள், அனாதைகள், திக்கற்றவர்கள், விதவைகள்,
கைவிடப்பட்டவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், வாழுவதற்கு வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறவர்கள், இவர்களுக்காக ஜெபிப்போம். உடல்நலக் குறைவினாலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அன்பர்களுக்காக ஜெபிப்போம். வியாதியின் வேதனையில் போராட்டத்தில் இருக்கிற மக்களை ஆண்டவர் தொடும்படி ஜெபிப்போம். சிறப்பாக குழந்தை பேற்றுக்கு ஆயத்தப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். மருத்துவ வசதிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். மாறி வருகிற கால சூழ்நிலைகளிலே ஆண்டவருடைய கரம் இடைப்படும்படி ஜெபிப்போம். பரவி வருகிற கொரோனா தொற்று பாதிப்பை ஏற்படுத்தி விடாதபடி, மீண்டும் ஒரு பெரிய தடையை உண்டு பண்ணி விடாதபடி ஆண்டவர் அதை தடுக்கும்படி, புதிய ஒரு மாற்றத்தை தரும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த திருத்துவ திருநாளில் உம்முடைய வல்லமையான வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய கரம் இடைபட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். எத்தனையோ போராட்டங்களோடு, எத்தனையோ தடைகளோடு யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக இப்பொழுது ஜெபிக்கின்றோம். அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் இயேசு என்னும் வல்லமையுடைய கரம், இயேசு என்கிற அபிஷேகமுடைய மகிமையான கரம் இப்பொழுது அவர்கள் நடுவில் இறங்கட்டும். நீர் சொன்னீரே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணின வல்ல ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீர் இப்பொழுது இருப்பீராக. இருளிலே இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம், கவலையிலே இருக்கலாம், கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது அவர்களுடைய துக்கங்கள் மாறும்படி, அவருடைய வேதனைகள் மாறும்படி, அவருடைய கலக்கங்கள் மாறும்படி, அவருடைய கண்ணீர் மாறும்படி நீர் ஒரு புதிய அற்புதத்தை இந்த இடத்தில் செய்வீராக. ஆண்டவரே, காற்றையும் காண மாட்டீர்கள், மலையையும் காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்களிலே தண்ணீர் நிரம்பும் என்று சொன்ன ஆண்டவர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கலாம், காரியங்கள் தடைபட்டு இருக்கலாம், முன்னேற முடியாதபடி பல இக்கட்டுகளில் அவர்கள் பீடிக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் உம்முடைய மகிமையான பிரசன்னம், உம்முடைய மகிமையான கரம் இப்பொழுது அவர்களை விடுதலையாக்கட்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஒரு புதிய வாரத்தில் உம்முடைய பிள்ளைகள் காலடி எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த புதிய வாரத்தில் அவர்களுடைய பிரயாணங்களை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். அவர்களுடைய வேலை செய்கிற வேலை பணித்தலங்களில் இருக்கிற இடைஞ்சல்களையும் இருக்கிற போராட்டங்களையும் நீர் மாற்றி ஒரு புதிய ஆசீர்வாதத்திற்குள்ளாக அவர்களை வழிநடத்தி செல்லும். அது மாத்திரமல்ல, ஒரு புதிய நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வாரத்தில் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த நன்மைகளை நீர் அவர்களுக்கு தந்து நடத்தும். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகிற அருமையான அன்பர்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நாங்கள் நினைக்கிறோம். கடந்த ஆண்டிலே காணப்பட்ட எல்லா குறைவுகளையும் நீர் மாற்றி இந்த புதிய ஆண்டு நம்பிக்கையின் ஆண்டாய், இந்த புதிய ஆண்டு அவர்களுடைய கரங்களை நீர் ஆசீர்வதித்து அவர்கள் கரங்களிலே செய்கிற ஒவ்வொன்றிலும் அவருடைய காரியம் வாய்க்கும்படி நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்குமானால் மதிலை தாண்டுவார்கள், இளைப்படைய மாட்டார்கள், சோர்வடைய மாட்டார்கள், கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து உயர எழும்புவார்கள். அந்த பலனை இப்பொழுதும் உடைய பிள்ளைகளுக்கு தாரும். இந்த புதிய திருமண ஆண்டும், இந்த புதிய பிறந்திருக்கிற இந்த ஆண்டும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எல்லா வகையிலும் அனுகூலமாய் இருக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வீராக. குறிப்பாக இந்த வாரத்தில் ஏதாகிலும் தேவைகளோடு இருப்பார்கள், அந்த தேவைகளை நீர் சந்தியும். எந்த இடத்துல இருந்து அவர்களுக்கு பதில் வர வேண்டும் என்று காத்திருக்கிறார்களோ அந்த இடத்துல இருந்து அவர்களுக்கு பதில் வரட்டும். அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்படட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும். எல்லா குறைவுகளையும் மாற்றி ஆண்டவர் எனக்கு நன்மையான வாசல்களை திறந்தார் என்று உம்முடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லும்படி நீர் அனுக்கிரகம் செய்வீராக. நிறைந்த மனதோடு ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம்.
அவர்கள் தங்கியிருக்கிற வீடுகளிலே, அவர்கள் நிற்கிற இடத்துல இப்பொழுது உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று ஜெப விண்ணப்பங்களை எழுதி கொடுத்திருக்கிற அன்பர்களுக்காக நாங்கள் இப்பொழுது வேண்டுதல் செய்கிறோம். அவர்களுக்கு என்ன காரியங்கள் தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் பரலோகத்திலிருந்து காரியங்களை நன்மையாய் வாய்க்கச் செய்திருளும். எல்லா தீமைக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளும். நாங்கள் அடுத்த முறை அவர்களை சந்திக்கிற வரை உம்முடைய கிருபை, உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக தங்கியிருக்கட்டும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து பரமண்டல ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் அவருடைய அன்பு பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதுமான சகல நாட்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆயர் அருள் திரு ஜெயமணி. மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.